சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த வழக்கறிஞர்களை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. புதிய வழக்கறிஞர்கள் சட்டத்திருத்தத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் சட்டத்திருத்த நகல் எரிப்பு, ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். இதனையடுத்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று உயர்நீதிமன்ற பதிவாளர் எச்சரிக்கை விடுத்தனர். எனினும் இன்று வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நீதிமன்றத்திற்குள் ஊர்வலமாக சென்ற வழக்கறிஞர்கள் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த வழக்கறிஞர்களுடன் மோதலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் சமாதானம் செய்து வைத்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். நாளை தஞ்சையில் அனைத்து வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர்கள் கூட்டம் முடிவுக்கு பிறகு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேசி முடிவெடுக்கப்படும். அதுவரை இந்த நீதிமன்ற புறக்கணிப்பு தொடர்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்கள் மத்தியிலும் இந்த கருப்பு சட்டத்திற்கு எதிரான வலு ஆதரவு மென்மேலும் பெருகிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உயர்நீதிமன்றம் இந்த கருப்பு சட்டத்தை திரும்ப பெறும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம்.